இருக்கிறவங்க, இனி வரப்போறவங்க, இணையத்தினூடாக பார்க்கிறவங்க எல்லோருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். அதுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு சந்தேகம்? கேளுங்க கேளுங்க. இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி வில்லுப்பாட்டு பாட வந்திருக்கிறோம்? என்ன கலெக்ட் பண்ணி தெரியாம தான் ஆளு கொண்ட தூக்கி கொண்டு வந்துட்டீங்களோ? ஒரு ஆர்வத்தில், ஒரு அவசரத்தில் கலப்பம் மறந்துட்டேன். சரி சரி, நானே சொல்றேன். வாக்கு கொஞ்சம் நிறுத்துங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கேட்கிறேன். இன்று என்ன விழா கொண்டாட வந்திருக்கோம் என்று தெரியுமோ? தெரியுமே, அதுதான் திருக்குறள் விழா. இல்லை இல்லை, நீங்கள் ஒரு சிறு துண்டை விட்டு விட்டீர்கள். அது ஓமாம், அது முன்னைதான். இங்கு வாரத்துக்கு முதல்ல சட்டில ஒரு முறுக்கு துண்டை விட்டுட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பாடு என்னதான் நான் கேட்கிறது. இன்று நாங்க கொண்டாடும் விழாவின் பேர் என்னன்னுதான் நானே சொல்றேன். திருவள்ளுவரின் அறங்கூறும் திருக்குறள் விழா. அதனால நாம் இந்த திருவள்ளுவர் பற்றியும் அவர் கூறிய திருக்குறளில் இலகுவாக பின்பற்றக்கூடிய அறம் பற்றியும் கூற வந்துள்ளோம். முதல்ல வள்ளுவர் பற்றி சொல்றேன், கேளுங்க. நம்ம வள்ளுவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சொல்றேன், கேளுங்க. எப்படிப்பட்டவர் எங்களுக்கு தெரியாதே. அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, கேட்போமே. சொல்றேன், கேளுங்க. அறநெறியை எடுத்துரைக்க பொருள்வளையை தந்தவராம். தமிழுக்கு பெருமை சேர்த்த வள்ளுவராம். உலக மக்கள் அனைவரையும் தர்மத்தின் வழி நடத்தும் பேராற்றல் கொண்டவராம் வள்ளுவராம். வள்ளுவர் பற்றி சொல்லிட்டீங்க அக்கா. ஆமா. இப்ப அவர் எப்ப பிறந்தார் என்று சொல்றீங்களோ? சொல்லிதான் போச்சு. வள்ளுவர் இந்தியாவுல சென்னை நகரத்துல மயிலாப்பூரில் கிறிஸ்து பிறப்பிற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்தார். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எப்படி நீங்கள் உறுதியாக சொல்றீங்கள்? அவர் வாழ்ந்த காலத்திலே நீங்களும் வாழ்ந்திருக்கிறீர்களோ? சரியா போச்சு. இல்லை இல்லை, அவன் வானத்துல ஆவியா திரிஞ்சிருப்பான். பாப்பா, நிறுத்துங்க. என்ன பார்த்தா அந்த காலத்துல வாழ்ந்த மாதிரி எதிரி உங்களுக்கு எல்லாம் எல்லாம் நான் சொல்லல. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியதாக புத்தகங்களை வாசிச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அவரோட பெற்றோர் பெயர் ஆதிபகவன் கூறியுள்ளார்கள். என்ன நீங்க மொட்டையாக சொல்றீங்க? யாரப்பா யாரம்மா என்று எனக்கு ஒன்றுமே விளங்க இல்லை. சரி சரி, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். கேளுங்க. வள்ளுவரின் அம்மா பேர் ஆதி, அப்பா பேர் பகவன். எனக்கு ஒரு சந்தேகம். அதனால் தான் வள்ளுவர் முதல் குறளில் ஆமா ஆதிபகவன் முதற்கே உலகு ஆமா. என்று கூறியிருப்பாரோ? அக்கா, உங்களுக்கு எப்பவும் குறைவான எண்ணம் தான். சரி சரி, உங்களோட விவாதிக்க நேரம் இல்லை. விஷயத்துக்கு வருவோம். எல்லா மதத்திற்கும் ஆமா, எல்லா நாட்டிற்கும்
முழுமையா சொன்னீங்களா எல்லாருக்கும் விளங்கிடும். சொல்லிட்டா போச்சு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு என்று சொல்லுறார் வள்ளுவர். இப்ப சொல்லுங்க பாப்பா. இப்ப எனக்கு விளங்குது. இந்த உலகத்திற்கு ஆமா முதன்மையாக இருக்கும் சரி. சூரியனைத்தான் சொல்லி இருக்கிறாரோ. அப்பப்பா எங்கட தமிழில் உள்ள ஒரு சொல்லுக்கு இவ்வளவு அர்த்தங்களோ? இதோட நிறைய அர்த்தங்களே இருக்குங்க. புரியா? இப்ப இவ தமிழ் என்று சொல்லத்தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? தமிழ்நாடு ஆமா அதுதான் இப்படியா. சரி. திருவள்ளுவர் பிறந்த ஆண்ட தொடக்கமாக வைத்து ஆமா அதைத்தான் தமிழாண்டு என்று சொல்லுவினமா. அது உண்மையோ? சும்மாவும் அழகினாலும் இந்த நல்ல விஷயங்களே சொல்றீங்க. சரி இவ்வளவு சொன்னபடியா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த வருடம் அதாவது 2025ஆம் ஆண்டு எத்தனையாவது வள்ளுவர் அண்ணன் சொல்லுங்க பாப்போம். அது தெரிஞ்சா நானே உங்களுக்கு பின்னால் ஆமாம் போட்டு கொண்டிருக்கிறேன். அவன் மூளை ஆ, விடக்கிட ஆமா. டியூப்லைட் மாதிரி ஆ. இருந்துட்டு தான் வேலை செய்யும். ஆ. நீங்கள் சொல்லுங்க அக்கா. சொல்றேன். ஆங்கில ஆண்டோடு 31 ஆண்டை கூட்டினால் எவ்வளவு வந்து சொல்லுங்க பாப்போம். 2025ஓட 31 கூட்டினா 2056 தானே. ஆமா அப்ப அக்கா இந்த ஆ. வருஷம் 2056வது திருவள்ளுவர் ஆண்டு என்று சொல்லுறீங்கள், அப்படித்தானே? சரியா சொல்லிட்டீங்க. நடக்கிற ஆண்டு 2086வது திருவள்ளுவர் ஆண்டு. வருங்காலத்துல ஆங்கில ஆண்டு பிறக்கும் போது தமிழாண்டு ஞாபகத்துல வச்சிருப்பீங்க தானே. நாங்க மட்டுமில்லை, ஆ, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரும் ஆமா ஞாபகத்துல வச்சிருப்பினம் தானே. சரியா சொன்னீங்க. உலகத்துல உள்ள எல்லா தமிழ் மக்களும் இத ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். எனக்கு இப்பதான் தெரியும். ஆ, சரி சரி, இனி வள்ளுவர் குரலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அவன். சொல்லிட்டா போச்சு. இப்படி பல விஷயங்களை கூறிய வள்ளுவர் கல்வி, அன்பு, அறிவு, ஒழுக்கம், புறங்கூறாமை, கேள்வி என்ற 133 அதிகாரங்கள் மூலம் பல நல்ல விஷயங்களை கூறியிருக்க. கல்வி என்றா விளங்கு, சரி அன்பு என்றா விளங்கு, சரி. அதோட ஓ அறிவு, ஆ ஒழுக்கம், ஓமோ கூறாமையும் விளங்கு. சரி ஆனால் ஆமா கல்வி என்று சொல்கிறீர்களே, ஆ அது என்ன கல்வி? நாங்கள் ம் எப்படி மற்றவரை சரி கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ, பாப்பா உங்களுக்கெல்லாம் கேள்வி என்றா கேட்கத்தான் தெரியும். வள்ளுவர் கேள்வி என்று சொல்றேன் கேளுங்க. அதற்கு முதல்ல செல்வத்தில் சிறந்த செல்வம் எது என்று சொல்லுங்க பாப்போம். இது என்ன கேள்வி? ஆ செல்வம் என்று சொன்னால் பணம் தானே. ஆமா இல்ல இல்ல பணத்தை எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு பணத்தை பற்றி தான் அக்கறை. பணம் மட்டும் முக்கியம் இல்ல, ஆனா பணம் இல்லாம வாழ முடியாதானே. ஆனா இங்கு வள்ளுவர் சொல்ற செல்வம் என்பது நல்லவர்கள், பெரியவர்கள் நல்ல விஷயத்தை சொன்னால் அதை காதால் நன்கு விளங்கி கேட்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கேன். அப்ப நாங்கள் சொல்ற நல்ல விஷயத்தை எல்லாம் எல்லோரும் ஆ, காது கொடுத்து நல்லா கேட்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அதேதான் சரியா சொன்னீங்க. இப்ப முதல்ல கல்வியை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாப்போமா? சொல்லுங்க அக்கா. கல்வி என்றே வாழ்வில் உயர்வளிக்கும், அறியாமை வீழ வழிவகுக்கும். ஆமா வழிவகுக்கும். செல்வத்தில் சிறந்த செல்வம் செவி செல்வம்.
சிறந்த செல்வம் சொல்லும் என்று கூறியிருக்க நம்ம வள்ளுவர். அது மட்டுமல்ல, நாங்கள் படிக்கிறது நமக்கு மட்டும் பயன்பட்டால் போதாது, மற்றவர்க்கும் பயன்பட வேண்டும் என்று சொல்லியிருக்க நம்ம வள்ளுவர். அதோட நாம் கேள்விப்பட்ட நல்ல விஷயங்களை நன்றாக விளங்கி அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க நம்ம திருவள்ளுவர். அக்கா குரல் தான் சொல்லி இருக்கிறார். நிச்சயமா கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்காதற்கு தக என்ற குரலில் சொல்லியிருக்க. இவ்வாறு அன்பு, நட்பு, நம்ம விவசாயிகளை பற்றியும் நாடாளும் அரசர்கள் எப்படி நாடாள வேண்டும் என்றது பற்றியும் கூறியிருக்க அரங்க வள்ளுவர். இது எல்லாவற்றையும் சொல்ல எங்களுக்கும் நேரம் இல்ல, உங்களுக்கும் பொறுமை இல்ல. சரியக்கா, வள்ளுவர் எங்களுக்கு 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அறத்தை தந்திருக்கிறார். ஆமா, அப்படிப்பட்ட அவருக்கு நாங்கள் சிறப்பு செய்ய வேண்டாமோ? நிச்சயமாக சிறப்புகள் பல செய்துள்ளார்கள் நம்ம உலக தமிழ் மக்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அமைத்துள்ளார்கள். அப்படியா? அது மட்டுமில்ல, கன்னியாகுமரியில் 133 அடியில் சிலை வைத்துள்ளார்கள். அதுவும் இல்ல, எமது தாய்நாட்டில் ஆமா காங்கேசன்துறையில வள்ளுவர் நினைவகம் ஒன்று வைத்துள்ளார்கள். அதான் தெரியுது எனக்கு. பொருங்க அக்கா. 133 அடி வைத்தவர்கள் ஆமா 101 அடியில் வைத்திருக்கலாமே. அதுதான் எங்கள் கோவில் வழக்கமோ? ஆமா, எல்லாம் கோயில் வழக்கம் தான் சொல்றீங்க. யார் அதை கடைபிடிக்கிறோம் நாங்கள்? நல்ல கேள்விதான். அவருக்கு 133 அடி உயரத்தில் சிலை வைத்ததற்கு காரணம் 133 அதிகாரங்கள் திருக்குறளில் இருப்பதனால் தான். ஓஹோ, அப்படியா அக்கா? ஆமா, அது மட்டுமில்ல, பல நாடுகளில் பல தமிழ் அமைப்புகள் நம்ம திருவள்ளுவர் பேர்லயே ஆரம்பித்து மாணவர்களுக்கு போட்டிகள் வைத்து பரிசுகளை வழங்கி திருக்குறள் கற்க ஊக்குவிக்கிறார்கள். அதே போல்தான் நாங்களும் இன்று மொன்றியலில் கொண்டாடுகின்றோமோ? சரியா சொன்னீங்க. சாத்திக யோசை என்ற அமைப்பின் கீழ் தயாபரி டீச்சரின் நெறியாள்கையில் பெற்றோர் மாணவர்கள் இணைந்து நடாத்தும் இவ்விழாவானது மொன்றியலிலும் திருவள்ளுவரின் பெருமையையும் அவர் கூறிய அறத்தையும் ஒழுக்கத்தையும் எங்கள் வருங்கால சிறுவர்களுக்கு கற்பித்து அவர்கள் மத்தியில் நட்பண்பு வளர்க்க வழிவகுக்கிறது. இன்னும் ஒரு விஷயம் அக்கா. சொல்லுங்க. இது மட்டுமில்ல, பெற்றோர்களும் ஆமா பெரியவர்களும் சரி படித்த குறளை மறந்து விடாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு திருக்குறள் வகுப்பும் நடத்துகிறார் எங்கள் தயாபரி டீச்சர். இது பெரிய மகத்தான சேவைகள் இல்லவா? அப்படி என்றால் ஆமா, இதனால் எங்கட மொழியலுக்கும் பெருமை என்று சொல்கிறீர்கள். அதேதான், சரியா சொன்னீங்க. இவ்வாறு நாம் திருவள்ளுவரை நினைவு கூறுவதால் நம்ம திருவள்ளுவர் மனதில் நிலைத்து விட்டார், நம் மயக்கத்தை போக்கி விட்டார். மனதில் நிலைத்து விட்டார், நம் மயக்கத்தை போக்கி விட்டார். பண்பு என்று எதுவும் இல்லை, அன்பிருந்தால் அழிவுமில்லை என்று சொன்ன திருவள்ளுவர் நம் ஒழுக்கம் வந்தே உயர்வென்றும் நன்றி ஐயா.
இன்னொரு சிறப்பான வில்லிசை சாத்வீக ஓசையின் திருவள்ளுவர் வில்லிசை குழு இவ்வளவு ஒரு சிறப்பான நிகழ்வை படைத்திருக்கின்றார்கள். சாத்வீக ஓசையின் ஆசிரியை உண்மையிலேயே டீச்சர், நீங்கள் ஒரு கெட்டிக்காரி. பெருமையாக இருக்கின்றதே, சிறந்த ஒரு நெறியாழ்க்கை எந்த ஒரு மேடையிலையுமே நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள். இப்படியான நிகழ்வினை இங்கு மட்டுமல்ல, டொரண்டோவில் கூட நான் கண்டதாக இல்லை. எங்கே ஒருமித்து தயாபரி சர்மாவின் சாத்விக ஓசை சிறப்புற வேண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்புமிக்க வில்லிசை வழங்கி சென்ற அந்த பெற்றோர்களுக்கு சிறப்பு கௌரவம் கொடுக்கப்பட இருக்கின்றது.